பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் சொல்லுகிறது, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த பவுல் என்பவன் ஒரு காலத்திலே இந்த விசுவாசத்தை அழிப்பதற்காக ஓடிக்கொண்டிருந்தான். இவனை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து இயேசுவை விசுவாசித்து இந்த விசுவாச மார்க்கத்தை போதிக்கிறவனாகவே மாறிவிட்டான். என்னை கேட்கிற அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய இனஜன பந்துக்கள் நடுவிலே, நம்முடைய அன்பர்கள் நடுவிலே, நம்முடைய ஆலயங்கள் நடுவிலே இப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கும் உண்டு. ஆண்டவரை மறுதலித்து அவருக்கு எதிராக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். நாம் நினைக்கலாம், இவர்களெல்லாம் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள், இவர்களெல்லாம் எப்பொழுது விசுவாச மார்க்கத்துக்குள்ளே வருவார்கள்? அன்றைக்கு அந்த விசுவாசத்தை அழிக்க தேடினவனே இயேசுவின் மேலே விசுவாசத்தை வைத்து இந்த விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவனாய் மாற முடியுமானால், இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற இந்த ஜனங்களும் இன்றைக்கு இந்த விசுவாச மார்க்கத்துக்கு எதிராக இருக்கிறார்கள், மறுதலிக்கிறார்கள், அவரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பவுலை சந்தித்த ஆண்டவர் இவர்களை சந்திக்கும் பொழுது இவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை இந்த விசுவாச மார்க்கத்தை விசுவாசிப்பது மட்டுமல்ல, இந்த விசுவாசத்தை இந்த இயேசுவை பிரசங்கிக்கிறவர்களாக மாறிவிடுவார்கள். பிரியமானவர்களே, இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய நண்பர்கள் நடுவிலே, நம்முடைய இனஜன பந்துகள் நடுவிலே, நம்முடைய ஆலயங்களின் நடுவிலே நிச்சயம் இடம்பெறும். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.